அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். மன்னன் ஒருவன் கனவு கண்டான். கனவில் மாற்றரசர் படையெடுத்து வந்து அவன் நாட்டை கைப்பற்றுகின்றனர். தலைமறைவாக தப்பி ஓடிய மன்னன் காடுகளில் தஞ்சம் அடைகின்றான். பிச்சை எடுத்து வாழ்கின்றான். உடல் முழுவதும் புழுதி, பரட்டைத் தலை, மீசைகளுடன் அடையாளம் தெரியாதபடி மாறிப்போகின்றான். கடும் பசியில் தலை சுழல்கிறது, கண் இருள்கிறது. கடைசியில் அந்த வழியே வந்த ஒருவன் பரிதாபப்பட்டு தன்னிடம் இருந்த உணவில் கொஞ்சம் எடுத்து இவனது திருவோட்டில் போட்டுவிட்டு போகின்றான். நடந்து சென்று அரசன் ஓர் நீர்நிலையை காண்கின்றான். அதில் இறங்கி முகம் கழுவி வாய் கொப்புளித்து விட்டு சாப்பிடலாம் என்று உணவை கரையில் வைத்துவிட்டு நீர்நிலையில் இறங்குகிறான். அப்போது தடதடவென்று மதம் கொண்ட யானை ஒன்று வெறி பிடித்து ஓடி வருகிறது. அதன் காலடியில் சிக்கி அந்த மண் கலயம் தூள் தூளாகி உணவு மண்ணோடு மண்ணாக மிதிப்பட்டு விடுகிறது. மன்னன் தங்கி போய் அழுகின்றான். இந்த நிலையில் சட்டென்று கனவு கலைந்து மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் மனதில் பெரும் குழப்பம். இப்போது இருக்கிறோமே அது உண்மையா, அல்லது முன்பு கனவு கண்டோமே அது உண்மையா என்று குழம்புகிறான். அரசவைக்கு மன்னன் வந்து அங்கு இருக்கும் அனைவரிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். இதுவா அதுவா, எது நிஜம் என்று. மன்னனின் கேள்விக்கு எவராலும் பதிலளிக்க முடியவில்லை. ஞானிகள் பலரும் முயன்று பார்த்தார்கள். பண்டிதர்களும் முனிவர்களும் பலரிடம் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டான். இந்த நிலையில் ஒரு நாள் அஷ்டவக்ரர் அவனுடைய அரசவைக்கு வருகிறார். பிறவியிலேயே 8 கோணலான உடம்பு உடைய அவர் பார்ப்பவர்கள் கேலி செய்யக்கூடிய உருவமுடைய தோற்றம் கொண்டவர் அவர். எனினும் அவர் முகத்தில் சுடர்விட்ட ஞானம் அனைவரையும் வியப்புற வைத்தது. மன்னன் அவரிடம் பணிவுடன் கேட்டான், அதுவா இதுவா, எது? உடனே அவர், அதுவே இது, இதுவே அது என்றார் அஷ்டவக்ரர். மன்னனுக்கு விளங்கவில்லை. அஷ்டவக்ரர் கூறுகிறார், நீ கண்டாயே பகல் கனவு, அதனை நீ முழுமையாக காணவில்லை. பாதியிலேயே உனது அந்த கனவு கலைந்து விட்டது. அது போன்றதுதான் இந்த வாழ்வும். முழுமையாக எல்லோராலும் வாழ்ந்து முடித்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு கிளம்புகிறவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோருமே பாதியில்தான் கிளம்புகிறார்கள். கனவிலும் முழுமையாக காண முடியவில்லை, வாழ்விலும் முழுமையாக வாழ முடியவில்லை. எவனும் இரண்டிலும் எதை நீ முழுமையாக முடித்தாலும் மற்றொன்று முழுமையடைந்து விடும். அதன் பின் பிறவி பெருங்கடலில் அகப்பட்டு கொண்டு நீ துயர்பட வேண்டியதில்லை. அஷ்டவக்ரர் கூறியது ஆழமான உட்பொருளை அடக்கியதாகும். ஆசையே துன்பங்களின் காரணம் என்கிறார் புத்தர். மனமே பிறவிக்கு காரணம் என்கின்றனர் சங்கரர், ராமானுஜர் போன்றோர். ஒன்றே ஒன்றுதான், மனம் என்ற ஒன்றுதான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. இது நிகழ்ந்ததும் விந்தைதான். கடலின் மேலாக நீந்துபவன் மேலோடு வந்து விடுகின்றான். அதே சமயம் ஆழத்தில் முக்குளிப்பவன் மட்டும்தான் முத்துக்களையும் இரத்தினங்களையும் அள்ளி கொண்டு வருகின்றான். அனைத்திற்கும் உன் மனமே காரணம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.